கஞ்சா உற்பத்தியின் ஸ்தலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தமிழக அரசு கையாளாகாத தனமாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். யார் பிரதமர் என்ற கேள்விக்கு கூட அகிலேஷ் யாதவ் பதில் சொல்லவில்லை. ராகுல் காந்தி பிரதமரா என்று கேட்டதற்கு கூட அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றுதான் சொல்லியிருக்கு. இதுதான் இந்தியா கூட்டணியுடைய இன்றைய நிலைமை. மேற்கு வங்காளத்தில் கூட்டணி இல்லை, கேரளாவிலே கூட்டணி இல்லை, பல்வேறு மாநிலங்கள் கூட்டணியில் கூட சேர முடியாத கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ஆளப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேடிக்கை நாடகத்துக்கெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி முடிவுரை எழுதப்படும். உதவி ஆணையர் இல்லைங்க, நீங்க பாத்தீங்க, உதவி ஆய்வாளர் மட்டும் இல்ல, கண்ணகி நகர் பகுதியில் காவல்துறையினரை கல்ல விட்டு எரிஞ்சு 3 காவல்துறை விரட்டுறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. ரோந்துக்கு போற ஆய்வாளர்களை அருவாளை கொண்டு வெட்டுறாங்க. இன்னைக்கு கஞ்சா ஒரு உற்பத்தி ஸ்தலமா தமிழ்நாடுங்கிற அளவுக்கு இன்றைக்கு மோசமான நிலைமை உருவாயிருக்கு. எல்லா பத்திரிகைகளையும் கட்டுரை வந்துட்டு இருக்கு. கஞ்சா போதையினால எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சீர்கெட்டு இருக்காங்க. பல்வேறு கல்லூரிகள்ல பல மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா மாணவர்கள் போய் கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற ஒரு நிலை தான் இந்த 3 ஆண்டுகள் நாம் பார்க்கிறோம். அது கடுமையான தண்டனை கொடுக்கணும். நீங்க ஒரு பகுதியில், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில், இந்த பகுதியில் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்றால் அங்க இருக்கிற அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள்னு ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும். இன்னைக்கு ஆயிரவிளக்கம் பகுதியில் போதைப் பொருள் விற்கப்படுகிறதா, இங்க இருக்கிற ஆய்வாளர், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு. இதை விற்கிறத கட்டுப்படுத்த முடியாட்டி அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களையும் சரி, காவல்துறை அதிகாரிகளையும் சரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். இப்படி மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் சீரழிஞ்சுகிட்டு இருக்கா, வாழ்க்கை சீரழிஞ்சுகிட்டு இருக்கு, இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க. நீங்க 3 ஆண்டு காலத்துல சொல்லாச்சு செயலாச்சுன்னு இங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் மிக மிரண்டு போயிருக்காங்க. பெண்கள் தனியா போக முடியல, அவ்வளவு ஆபத்துகளை சந்திக்கிறாங்க. கஞ்சா போதையில காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துறான். ஒரு பெண்மணி போதையில ஓட்டிட்டு போய் 7 பேர் மேல காரை ஏற்றுற அளவுக்கு இன்றைக்கு நாடு சீர்கட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அரசுடைய கையாளாகாத தளம் தான் இருக்குன்னு சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.